Morning students. So இன்னைக்கு பார்க்கக்கூடிய exercise 3.16ல third questions. Construct a 3 by 3 matrix whose elements are given by. ஸோ இதை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்கிறாங்க, 3 by 3 மேட்ரிக்ஸை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஷினில். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இதில் ஜென்ரல் ஃபார்ம் இது ஏஐஜிங்கிறது, ஐ மீன்ஸ் ரோ அண்ட் ஜே மீன்ஸ் காலம் மெயின் ரோ. ஸோ அதில் இந்த கேட்டகரியில் எது ஃபைன் பண்ண சொல்கிறேன், கன்ஸ்ட்ரக்ட் 3 by 3 மேட்ரிக்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், 3 by 3 மீன்ஸ் 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மோட மேட்ரிக்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். 3 by 3னா 3 ரோ அண்ட் 3 காலம்ஸ். அப்போ 3 ரோக்கு 1 2 3, 3 ரோ காலம்க்கு 1 2 3. ஸோ அதில் சைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ரோனா ஃபஸ்ட் ரோக்கு இது எல்லாமே ஃபஸ்ட் ரோவில் 1 1 1. அதுலேயே காலம் ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அதுதான் A11 A12 A13. சிமிலர் டு த செகண்ட் ரோவில் எல்லாமே செகண்ட் இருக்கும். காலத்தில் 1 2 3 மெயின் பண்ணுறதுல அப்போ A21 A22 A23. அதே சிமிலர்லி தேர்ட் காலம்ஸில் A31 A32 A33. ஸோ இதோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு ஜென்ரல் ஃபார்மில் இங்கே கொடுத்துருப்பாங்க ஏஐஜே. அப்போது ஒவ்வொரு பொசிஷனும் நம்ம ஃபைன் பண்ணுவோம். A11 என்ன வேல்யூ, A12 என்ன வேல்யூ, A13 என்ன வேல்யூ, சிமிலர் டு. ஸோ ரீப்ளேஸ் த வேல்யூ. A11னா ஐக்கு வேல்யூ 1, ஜேக்கு வேல்யூ 1. ஸோ இதுலேயே அப்படியே டோட்டலாக இந்த 9 வேல்யூக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது தான். ரைட். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏஐஜே ஈக்குவல் டு, ஏஐஜே மீன்ஸ் இதில் ஸோ மாடுலஸ் அப்படிங்கிற மீனிங். மாடுலஸ் ஆஃப் ஐ மைனஸ் 2j. ஸோ இதில் மாடுலஸ் மீன்ஸ் அப்படின்னா ஒரு வேல்யூ நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அதோட வேல்யூவை பாசிட்டிவாக தான் நம்ம மெயின் பண்ணணும். அதுதான் மாடுலஸோடைய கண்டிஷன்ஸ். ஸோ இதில் ஜீரோவுக்கு வேல்யூ கிடையாது, அதில் சைன்ஸ் கிடையாது. ஏன்னா ஜீரோவுக்கு பேசிக்காகவே சைன் எது கிடையாது. ஸோ வாட் ஆர் மேபி எந்த ஒரு நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் ஸோ ரீப்ளேஸ் த வேல்யூ இஸ் த பாசிட்டிவ். அதுதான் மாடுலஸ் ஒர்க். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்று இதில் டோட்டலாக 9 வேல்யூ ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் A11, அதாவது ஐக்கும் ஜேவுக்கும் என்னென்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஐக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஜேவுக்கு 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு 1. ஸோ மாடுலஸ். ஸோ அப்போ 1 மைனஸ் 2 1s are 2. ஸோ சிமிலர் டு த, ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் சைன் இருக்குது. அப்போ செப்பரேட் டு -1. அப்போ மாடுலஸ் 1 ஈக்குவல் டு வேல்யூ 1. -1 தான் மாடுலஸ் இருக்கிறதுனால அங்கே +1 ரீப்ளேஸ் ஆகுது. அடுத்து செகண்ட் A12, அப்போ ஐக்கு 1 ஜேக்கு 2. அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு 2. இப்போ 1 மைனஸ் 4 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் -3. அப்போ மாடுலஸ் இருக்கிறதுனால +3. அடுத்து நெக்ஸ்ட் A13, அப்போ ஐக்கு வேல்யூ 1 ஜேவுக்கு வேல்யூ 3. அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு 3. ஸோ அப்போ 1 மைனஸ் 2 3s are 6. ஸோ செப்பரேட் பண்ணால் -5 கிடைக்கும். மாடுலஸ் இருக்கிறதுனால அதோட வேல்யூ 5. ஸோ அப்போ 3 வேல்யூ கிடைச்சு. அடுத்து 2 1. அப்போ இதில் என்னது, ஐக்கு 2 ஜேக்கு 1. அப்போ ஐங்கிற இடத்துல 2 மைனஸ் 2 இன்ட்டு ஜேங்கிற இடத்துல 1. ஸோ அப்போ 2 1 2s are 2. 2 செப்பரேட் டு 0. ஸோ ஜீரோவுக்கெல்லாம் மாடுலஸ் இல்லை, பிகாஸ் ஜீரோவுக்கு எதிர் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் எந்த சைனுமே அது கிடையாது. அடுத்தது 2 2, ஐக்கு 2 ஜேவுக்கும் 2. அப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு 2. அப்போ 2 மைனஸ் 2 இன்ட்டு 2 4. செப்பரேட் டு -2. ஸோ மாடுலஸ் ஆஃப் -2 வேல்யூ இஸ் 2. அண்ட் தென் 2 3, ஐக்கு வேல்யூ 2 ஜேக்கு வேல்யூ 3. ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் 2 மைனஸ் 2 3s are 6. ஸோ செப்பரேட் பண்ணால் -4. ஸோ மாடுலஸ் ஆஃப் -4 ஈக்குவல் டு 4. நெக்ஸ்ட் 3 1 ஈக்குவல் டு, ஸோ ஐக்கு வேல்யூ 3 ஜேக்கு வேல்யூ 1. ஸோ 3 மைனஸ் 2 இன்ட்டு 1. ஸோ அப்போ 3 மைனஸ் 2. ஸோ சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணால் 1. பாசிட்டிவ் தான், பாசிட்டிவாக இருந்தாலுமே வேல்யூ நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் கிடைக்கும் 1. அடுத்து 3 2, ஐக்கு வேல்யூ 3 ஜேக்கு வேல்யூ 2. ஸோ அப்போ 3 மைனஸ் 2 இன்ட்டு 2.
அப்போ 3 minus 4 will you subtract the minus 1. ஸோ இங்கே மாடல்ஸ் இருக்கிறனால will you get the plus 1. And next 3 3. So modulus of 3 minus 2 into 3. So but 3 minus 2 3s are 6. Simplifications. So simplification பண்ணா minus 3. So modulusனால plus 3. So இப்போ வேல்யூ எல்லாமே நான் மேக்ஸிமம் 9 வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா, அதை அப்படியே கரெக்டாக ஆர்டர் வைஸ் எழுதிருக்கீங்க. ஃபஸ்ட்டு இதில் 1 1 3 5 0 2 4 1 1 3 அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த A11க்கு வேல்யூ என்ன ஃபைன் பண்ணணும், அதோட வேல்யூ A12க்கு A13க்கு, அடுத்து A21க்கு A22க்கு A23க்கு, அடுத்து A31க்கு A33க்கு A32க்கு A33 அதோட வேல்யூ ஃபைன். ஸோ we will contest a 3/3 matrix and the modulus of I minus 2j. So similar to the next conditions. செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருங்க, அதே IJ தான், அதோட கண்டிஷன் அது I plus J. ஸோ ஹோல் க்யூப் டிவைடட் பை 3. ஸோ ஐக்கு ஜேக்கு வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். க்யூப் நம்ம பண்ணினதுக்கு அப்புறம் தான் 3ஆல் சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஸோ அதில் கேட்டணும். ஸோ அப்போ A11க்கு என்னது, ஐக்கும் ஜேக்கு வேல்யூ 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். 1 + 1 the whole cube divided by 3. Simplifications 2 cube divided by 3. 2 cube பண்ணால் 8 divided by 3. சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணால் டெசிமல் வரும், நீங்கள் அப்படி ஃப்ராக்ஷன்லேயே வச்சுங்க. அடுத்தது A12. ஸோ ஐக்கு 1 ஜேவுக்கு 2. ஸோ 1 + 2 the whole cube divided by 3. 1 + 2 3 cube. இதில் டேரெக்டாக கேன்சல் பண்ணாதீங்க, எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பண்ணுங்கள். ஸோ 3 cube பண்ணால் 27 divided by 3. ஸோ அப்போ 1 times இங்கே 9 times. ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன்ஸ் 9. அடுத்தது A13. ஸோ 13 மீனிங் என்னது, ஐக்கு வேல்யூ 1 ஜேவுக்கு 3 ரீப்ளேஸ் பண்ணேன். அப்போ 1 + 3 the whole cube divided by 3. ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன் பண்ணால் 4 cube divided by 3. 4 cube பண்ணால் 64 divided by 3 is not divisible. ஸோ அப்போ ஃப்ராக்ஷன்லேயே ஆன்சர்ஸ் வச்சுருங்க. அடுத்தது 21. 21 ஐக்கு வேல்யூ 2 ஜேக்கு வேல்யூ 1. ஸோ அப்போ 2 + 1 the whole cube divided by 3. அப்போ வேல்யூ என்னது, 3 cube divided by 3. சிம்ப்ளிஃபிகேஷன் 3 cube பண்ணால் 9 divided by 3. ஸோ இப்போ கேன்சல் பண்ணலாம், 1 times இங்கே 9 times. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 9. அடுத்தது A22 ஈக்குவல் டு ஐக்கு ஜேக்கும் 2 ரீப்ளேஸ் பண்ணுங்கள் வேல்யூ. அப்போ 2 + 2 the whole cube divided by 3. ஸோ 2 + 2 4 cube divided by 3. 4 cube பண்ணால் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், 64 divided by 3 is not divisible. So fractions is enough. Or the next A23. A23 means I க்கு value 2, J க்கு value 3. So replace பண்ணா அப்போ 2 + 3 the whole cube divided by 3. So ஒரு என்ன ஆட் பண்ணா 5 cube divided by 3. 5 cube பண்ணா 125 divided by 3. So 125 divided by 3 is not divisible. So fractions அதிலே நிறுத்திடுங்க. அடுத்தது A31. அப்போ ஐக்கு வேல்யூ ஐக்கு 3 ஜேக்கு 1. அப்போ 3 + 1 the whole cube divided by 3 என்னதுப்பா 4 cube divided by 3. சிம்ப்ளிஃபிகேஷன் 64 divided by 3. A32 equal to 3 + 2 divided by 3 இதுப்பா 5 cube divided by 3. 5 cube பண்ணால் 125 divided by 3. அடுத்து நெக்ஸ்ட் A33. ஸோ ஐக்கும் ஜேவுக்கும் 3 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ 3 + 3 the whole cube divided by 3. அப்போ 6 cube divided by 3. 6 cube பண்ணால் 216 divided by 3. இதில் கேன்சல் பண்ணால் 1 times. இதில் 2 இருக்காது, 1 கமெண்ட் பண்ணிங்க 7 times. அதேமாதிரி 6ல் 2 times 72. ஸோ அப்போ ஓவரால் வேல்யூவில் அப்படியே ஃபைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒனில் 8/3, செகண்ட் ஒனில் 9, தேர்ட் ஒனில் 64/3. அடுத்தது செகண்ட் ரோவில் 9, 64/3, 125/3. அடுத்தது தேர்டில் 64/3, 125/3, 72. ஸோ அதில் ரைட் பண்ணியிருப்போம். ஏவுடைய 3/3 கன்ஸ்ட்ரக்ஷன் மேட்ரிக்ஸில் 8/3 A11 வேல்யூ, A12, A13. அடுத்து A21, A23, 22, A23. அடுத்து A31,
A32, A33 value. We consider the matrix 3 by 3. Thank you, students.